இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அரசியலில் பரபரப்பான சம்பவங்கள்லாம் நிறைய அரங்கேறிக்கு, பரபரப்பான திருப்பங்களும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். பவன் கல்யாண் பதவியேற்பு, தமிழிசை கண்டிப்பு, இப்படி நிறைய பார்த்தீங்கன்னா அரசியல் நிறைய நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பதவியேற்பு, அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள், பரபரப்பு இப்படி நிறைய போயிட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தென் மாநிலங்களில் ஆந்திரா அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்குன்னே சொல்லிடலாம். ஆந்திரா அரசியலில் சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண் அவர்கள் ஜனசேனான்னு ஒரு கட்சியை நடத்திட்டு வராரு. இந்த கட்சியை கிட்டத்தட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு இலக்கு நோக்கி பயணிச்சிட்டாருன்னு சொல்லலாம். 2014ஆம் ஆண்டு தொடங்கின அந்த கட்சி 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை அடைந்து ஒரு மாநிலத்தின் துணை முதல்வராக இருக்கார் பவன் கல்யாண். அந்த அளவுக்கு இந்த கட்சியை வாத்தெடுத்து மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், பவன் கல்யாண் எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார், இதை பார்க்கணும். என்னென்னா, சிரஞ்சீவி ஒரு மெகா ஸ்டாராக இருக்கார். எங்கே ஆந்திராவில் மிகச்சரி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கும் போது எங்கள் மெகா ஸ்டாராக இருக்கக்கூடிய சிரஞ்சீவி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கூட இருந்தார். பிரஜாராஜ்யன்னு ஒரு கட்சியை அவர் தொடங்கினார். பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தில் இந்த கட்சியை அறிவித்தார். இந்த அணியில் அதாவது இந்த சிரஞ்சீவி தொடங்கின அண்ணன் தொடங்கின கட்சியில் இளைஞரணி பொறுப்பை பவன் கல்யாண் வைத்திருந்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பவன் கல்யாண் ஆக்டிவாக செயல்பட்டார். என்ன காரணமோ தெரியல, சிரஞ்சீவி அரசியலில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெற முடியாவிட்டாலும் கட்சியை காங்கிரஸில் இணைச்சிட்டு ஒரு கட்டத்தில் அரசியல் சிரஞ்சீவி ஒதுங்கிட்டார். இதுக்கு தான் பவன் கல்யாணுக்கும் சிரஞ்சீவி இடையில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்ட ஒரு நாளாக அமைஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பவன் கல்யாண் விரும்பவே இல்லை. பிரஜாராஜ்யத்தை காங்கிரஸோட இணைச்சதை கட்சியை தொடர்ந்து நடத்தணும்னு ஒரு முடிவு பண்ணார். ஆனால் அண்ணன் முடிவுக்கு தட்ட முடியாமல் அவர் ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறம் சிரஞ்சீவி பங்கேற்ற சில ஃபங்க்ஷனெல்லாம் பவன் கல்யாண் பெரிய அளவில் ஆர்வம் காட்டலை. இந்த நிலையில் தான் 2014ஆம் ஆண்டு இந்த கட்சியை அவர் உருவாக்கினார். உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ கூட அண்ணன் ஆசீர்வாத் பற்றி தான் உருவாக்கினா. கட்சியோட குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தான் கட்சியை நடத்தினார். பல்வேறு சோதனைகள், தோல்விகள் எல்லாம் பார்த்துட்டு கடைசி ஒரு பிரில்லியண்டான ஒரு முடிவு எடுத்து தான் அந்த தெலுங்கு தேசம் கட்சியோடு இணைந்து கூட்டணி அமைத்து தெலுங்கு தேசம், பாஜக, சனசேனா கூட்டணி அமைந்து குறிப்பிட்ட அளவு தொகுதிகளை கைப்பற்றி இன்றைக்கி 21 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி 2 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றி நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி தன் கட்சியை தடம் பதிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த வெற்றிக்கு அவர் ஒருவரே தான் காரணம் நான் சொல்லுவேன். என்னென்னா ஒரு விடாமுயற்சியுடன் மக்களை சந்தித்தார். ஏன்னா அதுக்கு பின்னால் உள்ள பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். நம்ம ஊரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன கஷ்டப்பட்டாரோ அதே கஷ்டம் தான் பவன் கல்யாண் பட்டார் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே அந்த 2 கட்சிகளுக்கு இடையில், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான கட்சி, தெலுங்கு தேசம் கட்சி, காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகளுக்கு நடுவிலே தனது கட்சியை வளர்த்தெடுப்பது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அங்குள்ள மக்களுக்கு தெரியும். அவர் கிராமமாக போய் அந்த கட்சியை வளர்த்தெடுத்தார்னு சொல்லிக்கலாம். பல்வேறு கஷ்டங்களை பட்டார். சினிமா இண்டஸ்ட்ரியிலும் பல அஜித் மாதிரி பல தோல்விகளை கொடுத்து பல வெற்றிகளையும் கொடுத்து மேலையும் கீழே ஷேர் மார்க்கெட் மாதிரி மேலையும் கீழையும் இறங்கி ஒரு வாழ்க்கை தரத்தை அமைச்சிக்கிட்டார். அதுக்கிடையில் சில தயாரிப்பாளர்களால் மிரட்டப்பட்ட சம்பவங்களும் அங்கே அரங்கேறியிருக்கு. பல அவமானங்களை சந்தித்து வீர்கொண்டு எழுந்து நாம் சாதிக்கணும் என்ற ஒரு முடிவோடு சந்தித்து இந்த இளைஞர் இன்றைக்கி ஜனசேனா கட்சியுடைய உண்மையிலே ஜனசேனாவுடைய தளபதியாக உயர்ந்து இன்றைக்கி ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வர் ஆயிருக்காருன்னா நம்ம சபாஷ் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு பின்னால் இருக்கிற கடின உழைப்பை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அந்த வகையில் பவன் கல்யாணுக்கு நம்ம ராயல் சலைட் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா கடின உழைப்பு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் இது பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பதவியேற்பு விழாவை நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. உலகம் முழுவதும் வந்திருந்த தலைவர்கள்டையும் அவர் ஆசீர்வாதம் பெற்றார். கடைசியாக சிரஞ்சீவி காலில் விழுந்து அவர் வணங்கினது பார்த்திங்கன்னா உண்மையிலே நிகழ்வைக்கூடிய சம்பவம் தான் இருந்தது. ஒரு பவன் கல்யாண் வெற்றி பெற்று வந்தபோது கூட சிரஞ்சீவி பிரம்மாண்டமான வரையை கொடுத்தார். மாற முடியாத தம்பி சாதிச்சிட்டாங்க ஒரு உள்ளுணர்வு இருந்தது. அதுக்கு முன்னால் சிரஞ்சீவி ஏன் அவர் கட்சி தலைமை ஆதரவு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன காரணம்னா, நம்மளை மாதிரி தம்பியும் பணத்தையும் மக்கள் செல்வாக்கை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு அச்சம்தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. அதை பல முறை சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த முறை சிரஞ்சீவியை பவன் கல்யாணுக்கு கைகோர்த்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அவருடைய மகன் ராம் சரணும் சித்தப்பாக்காண்டி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இப்படி குடும்பமே இந்த தேர்தலில் அவருக்கு ஒட்டுமொத்தமாக பலமாக இருந்து அவரை வெற்றி பாதை கழிச்சிருந்தாங்க. அதனால் குடும்பம் தனக்கு உறுதுணையாக இருந்தது இந்த நாளை அவர் மேடையிலே சுட்டி காட்டினார். அவர் காலில் விழுந்து வணங்கினார். இது மிகப்பெரிய ஒரு அரசியல் வெற்றியாக தான் இது பார்க்கப்படுது. இது பற்றி நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மேடையில் இன்னொரு சம்பவம் நடந்தது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். தமிழிசை அவர்கள் அமித்ஷாவோட பேசுகிற காட்சிகள் வீடியோ பதிவுகள் ஆன்லைனும் சரி இணையத்திலும் டிவிகளையும் தொலைக்காட்சிகளையும் வந்திருப்பதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் பல சர்ச்சைகளுக்கும் பல முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இருந்து சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிந்து சில விஷயங்கள் நம்ம என்ன சொல்ல வரோம்னா,
தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவோடு இருக்கிற உட்கட்சி பூசல் தான் இது மிகப்பெரிய காரணமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுடைய வெற்றியை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு சதவீதத்தை வந்து உயர்த்தி காட்டியிருக்காருங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். அதை மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. வெற்றி பெற முடியாவிட்டாலும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறது உண்மை. இந்த நிலையில் வந்து தமிழிசை அவர்களும் சரி, கருத்துக்கள் வந்து வெளிப்படையாக சொல்லும்போது வந்து அந்த கருத்துக்கள் வேறு மாதிரி ஆகி அண்ணாமலை தமிழிசைக்கு எதிர்ப்புங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் போயிருந்தது. இது சம்மந்தமாக அவங்க பேசுகிறாங்களா என்பது எனக்கு தெரியல. ஆனால் அது சம்மந்தமாக பேசிக்கலாம்னு வலைதளங்களையும் வந்து கருத்துக்கள் வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.